ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம போடுற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. சின்னதாக ஒரு கேப் அப் மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் அங்கேருந்து விழ தொடங்கினது தான். ஸோ மார்க்கெட் ஒரு சைடாக விழ ஆரம்பித்தது. நேற்றோட லோவை எங்கே கட் பண்ணிச்சோ மார்க்கெட் அதை விட்டு இன்றைக்கி ஒரு தடவை கூட மேலே போகலை. ஸோ ஒரே ஒரு தடவை டச் ஆச்சு. பட் வந்து அகெயின் வந்து அது ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருந்தது. ஒரு ஒரு ரேஞ்சிடான கன்சாலிடேஷன் தான் மார்க்கெட் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இனிஷியலாக மேக்ஸ் பெயினாக இருக்கட்டும், ஸோ 25,500 இருந்தது. அது உடனே வந்து பார்த்திங்கன்னா 450க்கு வந்தது. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கே வந்துருச்சு 400க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. கடைசி நேரம் ஒரு அரை மணி நேரம் கேமு ரொம்ப வந்து வியர்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மணியில் அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான். ஸோ 350 வச்சு முடிக்கணுமா இல்லை 400 வச்சு முடிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ 400 வச்சு முடிக்கிற மாதிரி தான் 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ஆக்சுவலாக. பட் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. 350 வச்சு முடிக்கணுன்ட்டு வேகமாக ஒரு ஓஐ சேஞ்ச் வந்து ஷிஃப்ட் ஆச்சு அங்கே இந்த மணியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் ஒரு 50 ரூபா அந்த ப்ரீமியம் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபாய்க்குலாம் வந்தது. நான் என்ன ஸ்ட்ரைக் சொல்கிறேன் அப்படின்னா 25,350 காலை போய் பாருங்கள். கடைசி ஒரு அரை மணி நேரம் ஒரு ட்ராப் ஒன்று இருக்கும். அந்த ட்ராப் மார்க்கெட் இறங்கினதுனால கிடையாது, அந்த ப்ரீமியத்தை இறக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டை செல் ஆஃப் பண்ணாங்க. அது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஓகேங்களா? இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25,400 வச்சு முடிச்சிருந்துருக்கலாம்ல. ஸோ அந்த கேமுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நிஃப்டி நாளைக்கு 274 பாயிண்ட்டும் அண்ட் சென்செக்ஸ் 666 பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு போகுது நாளைய ட்ரேடிங்க்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்றது தான். சென்செக்ஸ்க்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத ஹைலைட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைடே கேரி ஃபார்வர்ட் பண்ணுதுன்னா ஒரு 800 இருக்கணும். பட் 660 ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓப்பனிங் தான் முக்கியம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்குமே ஒரு 2.25% இந்தியா விக்ஸ் வந்து ட்ராப் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பைரி கேமுக்காக தான் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். நாளைக்கு மேபி வந்து இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஏறலாம். கண்டிப்பாக சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். பட் நிஃப்டியில் ப்ரீமியம் இருக்கே, அதுக்கேற்ற மூவ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாங்க. ஓகேங்களா? ஏன்னா சென்செக்ஸ் வந்து ஆட்களே பெருசாக இல்லை. பட் நிஃப்டியில் ஆட்கள் இருக்காங்கன்றதுனால அதுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து கூட ஒரு வால்டிலிட்டி வந்து உட்படலாம். பட் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி டே முடியும் போது 51 ஸ்டாக் லாங் சைடும் அண்ட் 133 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடு இருக்குது. ஷார்ட்டோட கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்கை விட ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால லாங் சைடில் இருக்கலாம். நிஃப்டியில் பயங்கரமான லாங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணுங்க. ஸோ நான் செக்லிஸ்ட்டில் அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன், அதை பற்றி அங்கே பேசலாம். பட் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், நல்லா 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா அது இறங்கிருக்கு. அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இறங்கியிருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இறங்கியிருக்கும்போது கொஞ்சம் கான்ட்ராவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்க்கலாங்க. பட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்டிங் ஆஃப் த டே ரொம்ப கம்மி, 754 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு அது 811 ரூபாய்க்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 11 மணிக்கு மேலே அதுவே வந்து லீனியராக தான் இருந்தது. ஓகேங்களா? ஒரு 666ன்ற விஷயம் வந்து இருந்தது. பட் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக அந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் அந்த 83,300 இருந்தது அப்படின்றது தான். பிகாஸ் அங்கே மார்க்கெட் இருக்கவே அந்த ப்ரீமியம் ட்ராப் ஆனதை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இன்றைக்கி மார்க்கெட் டவுன் அப்படின்றதா இருந்தாலும் ஒரு ரேஞ்சிற்குள்ளவே மார்க்கெட் வந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் 83,300 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 666 பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். மேலே ஒரு 650-700 பாயிண்ட் ரேஞ்சு, கீழே ஒரு 700 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. பட் ஸ்கியூ வந்து இல்லை ஐவி வந்து பார்த்திங்கன்னா 8.6 கரண்ட்டாக வச்சுருக்கு. மேலே 200 பாயிண்ட் நவுந்தாலும் அதே தான், கீழே ஒரு 200-300 பாயிண்ட் நவுந்தாலும் அதே தான். பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஃப்ளாட்டாக வந்து விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான். பட் என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் கூட சென்செக்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஏறலாம். விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% கூட நாளைக்கு மார்க்கெட் ஏறலாம் அப்படின்றது தான். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டு 25,400 அட் த மணி இருக்குங்க. ஒரு 274 பாயிண்ட் வச்சுருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இதில் ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க, ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு வால்டைல் மூவ் கூட இதில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். பட் நிஃப்டி மூவ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் மூவ் ஆகி தான் ஆகணும் அப்படின்றதுனால எதை கேட்ச் பண்ணி கொண்டு போக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் சின்னதாக ஒரு க்ரீனாக
மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்க வாய்ப்பு. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்குமே ரெட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 66 பாயிண்ட் வந்துருச்சு. என்ன குக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியலைங்க. ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து ட்ரம்ப் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லைனா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், பட் எந்த அளவு சிவியர்னு தெரியல எனக்கு. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்றதுனால ஒரு 500% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு நியூஸு. ஸோ கிளியராக தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனாலேன்னு தெரியல. பட் குளோபல் மார்க்கெட் எதுவுமே பெருசாக வந்து விழலை. பட் லெட்ஸி பார்க்கலாம். 66 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன குக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியல. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். அதை பாருங்கள். நேற்று எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 900 கோடி வரும்போதே தெரியும் மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி இறக்கி விட்டானுங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் இறங்குனதுக்கு இன்றைக்கி செல் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை 500 கோடிக்குள்ளே செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும். இதே மாதிரி 1000 கோடி இருந்ததுன்னா டெஃபினட்டாக செல் ஆக வாய்ப்பு இருக்குது நாளைக்கும். இல்லை அப்படின்னா க்ரீன் சைடில் ஒரு ஆச்சரியமாக வந்து க்ரீன் சைடில் இருந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து திரும்ப கூட வாய்ப்பு. பட் ரெட்டில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுதுங்க. ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம். எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னது ஒரு 2.25% இன்றைக்கும் இறங்கி இருக்குது. ஸோ ரொம்ப 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 லோவர் வால்டாலிட்டியில் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஒரு 1% 1.5%லாம் இப்போ மார்க்கெட் வந்து இறங்காது, பெருசாக ஏறாது. அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்லர்ஸ் வந்து அடிபடுவாங்க இந்த இடம். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவு தான் ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி தான் இருக்கணும். பட் சடனாக ஒரு சேஞ்சஸ் வால்டாலிட்டியில் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் அதுக்கு அடாப்ட் பண்ணி செல்லர்ஸ் வந்து வெளியே வந்து தான் ஆகணும். பட் ரொம்ப நாளாகவே இந்த வால்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்றது கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். எப்போ வேணால் அது ரிவர்ஸ் ஆகலாம். நிஃப்டி ஸ்டாடல் 274, சென்செக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பாயிண்ட்குள்ளே மார்க்கெட் வந்து நாளைக்கு ரேஞ்ச் வந்து வைக்கலாம். ஸ்கியூ வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் டு ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். மார்க்கெட் மேலே போனாலும் வந்து சின்னதாக ஒரு 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 0.5% போனாலும் பெருசாக பாதிக்கலை, கீழே ஒரு 0.5% வந்தாலும் பெருசாக பாதிக்கலை. டோட்டலாக காம்பினேஷன் ஆஃப் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட ஸ்கியூ சொல்கிறேன். நம்ம ஃப்ளாட் மாதிரி தாங்க தெரியுது, ரொம்ப வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோஸ், நேற்று லோவை மார்க்கெட் உடையும் போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட்டை இன்றைக்கி மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு கீழே போச்சு. ஸோ ட்ரெண்டிங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிஃப்டி ஒரு 0.6% இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. அண்ட் பிசிஆரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்றதுனால நிஃப்டியில் டெஃபினட்டாக வந்து ஷார்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.4% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஆக்சுவலாக நெகட்டிவ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் லாங் அன்வைண்டிங் இருக்கலாம். இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட பிசிஆருமே நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி 0.66% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. இங்கே பிசிஆரும் இறங்கியிருக்கு. சின்னதாக வந்து ஷார்ட் இருக்கலாம் அப்படின்றது தான். ஒரு மார்ஜினல் ஷார்ட் வந்து கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இருக்கலாம். அதுதான் அந்த கவுண்ட்டில் 133 அப்படின்ற ஒரு ஷார்ட் கவுண்ட்ஸில் நிறைய இருந்தது. பார்க்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டு கலரில் தான் பூசின மாதிரி இன்றைக்கி இருக்குது. ஸோ குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்தாலும் அதுவுமே இப்போ ரெட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி 6 மணிக்கு ஜாப் டேட்டா வருதாங்க, அதையும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு மூவ் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஒரு ரேஞ்சில் எக்ஸ்பைரியாக இருந்தது. பட் ஃப்ரீக்வெண்ட் ஓஏ சேஞ்ச் வந்து இருந்தது. 24, 25,400, 25,400 கால் புட்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 4 கோடி வரையும் 25,400 கால் ஆப்ஷன் போச்சு. மார்க்கெட் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 30 பாயிண்ட் வேகமாக ஏறவே அங்கேருந்து 1.5 கோடி பேர் காலி. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கீழே இறங்கவே அதில் மறுபடியும் வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி புட்டில் அதே மாதிரி ஒரு 3.25 கோடி வரையும் போச்சு. அங்கே ஒரு 30 பாயிண்ட் இறங்கவே அங்கே ஒரு 2 கோடி ஆள் காலி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஓஏ சேஞ்ச் வந்து ரொம்ப பல்காக இருந்தது. பட் ப்ரீமியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிடையாது. பட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 25,350 காலை வந்து ஒரு அடி அடிச்சிருப்பாங்க பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே ஒரு கூட்டம் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அதில் 2.something க்ரோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியத்தை சாப்பிட்றதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. பட் வந்து கிளியராக கேம் வந்து விளையாடிருப்பாங்க. ஷார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குங்க. பட் எதுக்கு இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியல. ஏன்னா ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வால்டலி பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றதும் பார்க்கணும். லோவர் விக்ஸர் ஏஜில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட்டு, அதாவது சென்செக்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ கீழே ஒரு 0.5% போனாலும் அதே ஸ்கியூ தான் இருக்குது. மேலே ஒரு 0.5% போகிறதுனால ஃப்ளாட்டாக கூட எடுத்துக்கலாம். பிசிஆரும் வீக்காக தான் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக வந்து மார்க்கெட் க்ரீன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. நான் கான்ட்ராஸ்ட்டாக திங்க் பண்ணுறதுனால என்னோடய வியூ நான் சொன்னேன். அதுவுமே வந்து தவறாகவும் தப்பாகவும் இருக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.